உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கல்ல, அவன் யாரு, பேர் என்ன, எல்லா டீடைல்ஸையும் சொல்லு. இப்போ எதுக்கு அதையெல்லாம் கேக்குற? எல்லாம் காரணமா தான் சொல்லு. சரி, மாப்பிள்ள பேரு மகேஷ். ஒன்னும் பெருசா வசதியெல்லாம் இல்ல. ஒரே ஒரு அண்ணன், அவரும் இறந்துட்டாரு. அவரோட அண்ணி மாயா, அவங்க தான் பொறுப்பா இருந்து மகேஷ்க்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காரு. வசதி இல்லைனாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அந்த மகேஷ் நல்லவனா? ஊர்ல உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? போயும் போயும் ஒரு அயோக்கியனை கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை ஆக்கிருக்க. என்ன மல்லிகா சொல்ற? அப்போ மகேஷ் நல்லவர் இல்லையா? அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு சாமுண்டீஸ்வரி. அந்த மாயாவும் யோகியம் இல்ல, 2 பேருமே ஒழுக்கம் கெட்டவங்க. என்ன மல்லிகா என்னென்னமோ சொல்ற? ஒழுக்கம் ஃப்ராடு, ஒழுக்கம் கெட்டவன்லாம் சொல்ற? அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த மான கெட்டவங்கள எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? அது எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. மல்லிகா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அவங்க 2 பேருக்கு நடுவுல தப்பான உறவு இருக்கு சாமுண்டீஸ்வரி. என்ன சொல்ற மல்லிகா? 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கா? ஆமா, அந்த மகேஷ் அண்ணியோடவே தப்பான உறவு வச்சிருக்கான். அவனால அந்த மாயா நிறைய தடவை கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல நானே அபோர்ஷன் பண்ணிருக்கேன். நிச்சயதார்த்த தப்பவே நான் பாத்திருந்தா அப்பவே நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். என் பொண்ணு கையில அடிபட்டதுனால அவங்கள பார்க்காமலே போயிட்டேன். அப்புறம் கண்ணுல அடிபட்டதுனால என் பார்வையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேனரை பார்த்ததும் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலியா இருக்கிற நீ மாப்பிள்ளை விஷயத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டேன்னு தெரியல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே நிறுத்து. ரேவதி எவ்வளவு நல்ல பொண்ணு. அவளுக்கு இந்த கடைஞ்செடுத்த பொறுக்கி புருஷனை வரக்கூடாது சாமுண்டீஸ்வரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.